சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இருந்திருக்கார். திரு துக்ளக் ரமேஷ், இப்போ இந்த கேம்ப்ல என்ன நடக்குது, யார் யார் யாரோட பேசிட்டு இருக்காங்க, விவரங்கள் என்ன? இந்த தினம் அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்திருப்பது என்பது ஓரளவு அந்த அணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் மிக முக்கியமாக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட இந்த நாளன்று திரு டிடிவி தினகரனும் திரு பியூஷ் கோயல் அவர்களும் சந்தித்த அந்த நிகழ்வின் போது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாதது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். இந்த இரண்டு அணிகளுடன் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன் திரு எடப்பாடி பழனிசாமி திரு டிடிவி தினகரன் தரப்பு மிக கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் இன்றைக்கு அதெல்லாம் பங்காளி கதை, பழைய சண்டை அதெல்லாம் என்று சொல்லி முடிவு கட்டுகிற பூசி மெழுகுகிற வேலையை திரு டிடிவி தினகரன் செய்திருக்கிறார். ஆனால் அந்த 15 நாட்களுக்கு பிறகு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு நடந்த அமமுகவினுடைய பொதுக்குழுவில் அடுத்த அமைச்சர் ஆட்சியில் அமமுகவை சேர்ந்த 3 பேர் மந்திரியாக இருப்பார்கள் என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். இப்போது அதற்கு அந்த அணி சம்மதித்திருக்கிறதா என்கிற கேள்விக்கு நிச்சயம் திரு டிடிவி தினகரன் விடை சொல்ல வேண்டியிருக்கும். இது தவிர அமமுகவினுடைய ஓட்டுகள் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டும், அமமுக வேட்பாளர்களுக்கு அதிமுகவினருடைய ஓட்டுகள் முழுமையாக டிரான்ஸ்பர் ஆக வேண்டும், களத்தில் 2 தலைவர்களும் 2 கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நடைபெறப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்துதான் இந்த அணி சேர்க்கை பலனளிக்குமா என்பதை பார்க்க வேண்டும். இது தவிர கார்கே அவர்கள் இன்னும் 3 பேர் முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அது தவிர 1-2 பேரை விட்டுவிட்டீர்கள். குறிப்பாக புதிய தமிழகம் சென்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் இருந்த கட்சி, அந்த கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதுவும் ஆட்சியில் பங்கை வலியுறுத்துகிற கட்சி. ஆகவே தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுகவுடனும் பேசுகிறது, திமுகவுடனும் பேசுகிறது. இது ஒரு விசித்திரமான அரசியல் சூழலை பார்க்கிறோம். இது ஒவ்வொரு தேர்தலிலும் சில சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாடுகளை சில கட்சிகளிடமிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு சந்தர்ப்பவாத அரசியல் காட்சியையும் பார்த்தோம். திரு வைத்திலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்திருக்கிறார். திரு ஓபிஎஸோடு பயணித்து தாவேகாவுடன் சேருவதா திமுகவுடன் சேருவதா என்ற கருத்தறிதலில் பெரும்பாலானோர் தாவேகாவுடன் சேர வேண்டும் என்று கூறி வந்த நிலையில் இப்படி ஒரு அந்த அணியிலும் ஒருவர் வெளியேறி இருக்கிறார். இன்னும் சிலர் அவரோடு போவார்கள், அதற்கு நாள் குறித்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இப்போதைய கூட்டணிகள் இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாக நாம் கருத முடியாது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கே இறுதி முடிவு எடுக்குமா என்பதும் உறுதியாகாத நிலையில் உள்ளது. அது ராஜ்யசபா சீட்டை இந்த தேர்தலில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவதாக அதிமுகவிடம் வற்புறுத்துவதாக கேள்விப்படுகிறோம். அதற்கு அதிமுக இசையுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. சென்ற தேர்தலிலே கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டு இப்போதும் கொடுக்கவில்லை என்றால் எதற்கு அந்த அணியில் சேர வேண்டும் என்ற சிந்தனை தேமுதிகவுக்கு ஏற்படக்கூடும். ஆகவே இன்றைக்கே இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிடும் என்று நான் கருதவில்லை. இது இப்போ ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பார்? நீங்க ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரோ? திரு ஓபிஎஸ் சில பேரை நம்பி ஏமாந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். உடனிருந்தவர்களும் அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவும் ஏமாற்றி இருக்கிறது. அதே சமயம் அவரும் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் அவர் முடிவெடுப்பதில் ஏற்படுத்திய தாமதத்தின் காரணமாகவும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு திமுக தானா? திமுகவுக்கு போனால் அது எப்படி ஜெல் ஆகும்? ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு திமுகவில் போனால் அவருக்கான பொசிஷன் என்னவா இருக்கும்? நிச்சயமாக திமுகவுக்கு அவர் போனால் மட்டும்தான் சந்தர்ப்பவாதம் என்று நான் பார்க்கவில்லை. அந்த கருத்து ஓரிருவரால் உங்களிடம் கூறப்பட்டது, அவர் போனால் அது சந்தர்ப்பவாதமாக இருக்கும் என்று. யார் எந்த முன்னான சந்தர்ப்பவாதம் தான் அது அவர்களுக்கெல்லாம் விலக்கு கிடையாது. ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டு என்பதை என்னால் ஏற்க முடியாது. செல்வி ஜெயலலிதாவால் அமைச்சராக்கப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட செந்தில் பாலாஜி போனது பச்சையான சந்தர்ப்பவாதம் தான். ரகுபதி அவர்கள் போனது சந்தர்ப்பவாதம் தான். ஆக சந்தர்ப்பவாதம் என்று சொன்னால் அது ஓபிஎஸ்க்கு மட்டும் பொருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணியில் சேர்ந்தாலோ கட்சியில் சேர்ந்தாலோ விமர்சனத்திற்கு உள்ளாவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்டில் அவருக்கு விஜய் என்கிற ஆப்ஷன் இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ தினகரனுடைய வரவால ஒரு 30 தொகுதிகளில் அதிமுகவுடைய டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமாக தினகரன் வேறொரு அணியில் இணைந்து போட்டியிட்டு இருந்தால் அது அதிமுக அணிக்குத்தான் சேதாரத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த அணியில் இணைந்த பிறகு அதிமுகவும் சரி அமமுகவும் சரி களத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும், சிந்தனை அளவிலும் ஒன்றாக இருக்க வேண்டும், தலைவர்களும் ஒருமனதாக, அப்போதுதான் அது பலனளிக்கும். ஒருவருக்கொருவர் குழிபறிக்கிற வேலையை பார்த்தால் பலனளிக்காது. அப்ப அடுத்தடுத்த அதிரடிகள் இப்போ நாளை மறுநாள் பிரதமரோடு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சோர்ஸ்ல யாரெல்லாம் பிரதமரோடு மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு முடிவெடுத்து விட்ட காரணத்தால் நிச்சயமாக அவர் அந்த மேடையில் இருப்பார். தேமுதிக அடுத்த ஓரிரு நாட்களில் முடிவாக வேண்டும். ஆனால் தான் அவர்கள் அந்த மேடைக்கு போவார்கள். அதற்கு அவர்கள் கேட்கிற சீட்டுகள், அதே போல ராஜ்யசபா இதெல்லாம் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.